வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் சேலத்துல ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்காரு. காவல்துறை, நீங்க கரூர்ல செய்த சம்பவமே போதுமானது, நீங்க வேண்டுமானா உள்ளரங்கத்துல நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. அந்த அனுமதியின் பேர்ல காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை விஜய் அவர்கள் செய்திருக்கார். அதாவது நேரடியாக ஜனநாயகம் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா ப்ரமோஷன் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் கலந்து கொண்டா மக்கள் மத்தியில கேள்வி எழும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் படத்துடைய வேலைகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னதன் பேர்ல காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில முதல் முறையாக தன்னுடைய கொள்கைகளை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளால டிவிக்கு தற்கூரி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ற விமர்சனத்துக்கு நாங்கள் தற்கூரி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்னைக்கு பதிலளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கொள்கைகளை அவர் ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. இது குறித்துலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள. தற்கூரிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. யோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்ன அதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. காஞ்சிபுரத்துல ஜேபிஆர் கல்லூரியில இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்களை ஒரு 2000 பேரை கூட்டி நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அதுக்கு மக்கள் காஞ்சிபுரத்து மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு இருக்காரு. அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னா பொதுமக்களை அழைச்சி அவங்கள சந்திக்கிறது தான் மக்கள் சந்திப்பு கூட்டம். ஆனா இந்த கூட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, தாவகவுடைய தொண்டர்களை ஊருக்கு 5 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கப்பட்டு QR கோட் மூலமாக நோட் பண்ணப்பட்டு ஒவ்வொருத்தராக உள்ள அனுப்பி அந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க தாவேக்கா தொண்டர்களை மட்டும் உள்ள அனுப்பி அவங்கள மட்டும் அனுமதிச்சு நடத்தப்பட்ட கூட்டம் தான் காஞ்சிபுரத்து மக்கள் சந்திப்பு கூட்டம் சொல்லி இவங்க நடத்திருக்காங்க. இந்த கூட்டத்துல எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கைகளை விஜய் அவர்கள் அடுக்கிறாங்க. அந்த முழுக்க முழுக்க இந்த வீடியோல இந்த கொள்கையை அவர் அறிவிச்சிருக்காருல்ல, அது குறித்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்ன நாங்க தான் கொள்கை இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றது அது ஒரு கட்சியுடைய கொள்கை கிடையாது. ஒரு கட்சியுடைய கொள்கைனா என்ன? நாசிசம்னா என்ன? பாசிசம் சொல்றோம் நம்ம. நாஜிக்களுடைய கொள்கை என்ன? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கொள்கை இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கே ஒரு கொள்கை, பிஜேபிக்கே வேற கொள்கை. அதே போல காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. தேசிய அளவிலான காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்ப திமுகவுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது. அது கொள்கை வடிவில் ஒரு புத்தகமாகவே வடிவமைச்சு 2016 அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டாங்க. இதெல்லாம் கொள்கை. நாங்கள் வந்தால் எங்கள் கட்சி இந்த இந்த விஷயங்களை இதன் அடிப்படையில நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் நாங்க
மீற மாட்டோம், எங்களுடைய கட்சி வந்து இந்த கொள்கையிலிருந்து மீறாது அப்படின்னு சொல்லி சொல்வது வந்து கொள்கை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற அந்த விஜய் கட்சி மீது சமீப காலமாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் உட்பட எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. குறிப்பா ஜோசப் விஜய் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும், லயோலா மணி ஆகட்டும், இந்த நிகழ்ச்சி நடந்தல இந்த ஜேபிஆர் கல்லூரியுடைய உரிமையாளர் ரெஜினாவாகட்டும், எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து ஃபாலோ பண்ற ஒரு ஆளாக இருந்தா இந்த விமர்சனத்தை முதல்ல வந்து சரி செய்யும். தன்னோடு இருப்பவர்கள் எல்லாருமே எல்லாரும் கலந்தவர்களாக எல்லோரும் முடிவெடுக்கிற இடத்துல வந்து எல்லோருமே வந்து அமர்த்துறது தான் வந்து அந்த வாசகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் அதை செஞ்சிருக்காரா அப்படின்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான் எழுது. ஏன்னா அவரை ஆதரிக்கிறவங்க, அவருக்கு பின்னாடி ஆலோசனை சொல்றவங்க எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. நான் மதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியை நான் பார்க்க விருப்பப்படல. ஆனா இந்த குற்றச்சாட்டை சோசியல் மீடியால விஜய் மீது வைக்கிறாங்க. அதை விஜய் வந்து முதல்ல சரி செய்யணும். அதை அப்போ விஜய் சரி செஞ்சாதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த கருத்தை சொல்வதற்கு தகுதியான ஆளு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வகுப்பு வாரிய மசோதா வந்து நிறைவேற்றப்பட்ட போது நாங்கள் வந்து அந்த வகுப்போத மசோதாவுக்கு எதிராக வந்து வழக்கை முதலாக தொடுத்தவர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாங்க. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே பல பேர் வந்து அதுக்கு எதிராக வழக்கு தொடுத்த பிறகு 80வது ஆளாக தான் வந்து விஜயுடைய தாவேக்கா வந்து அந்த வழக்குக்கு எதிராக வந்து பதிவு செய்யறாங்க. ஆனா விஜய் அவர்கள் நாங்க தான் முதல் ஆளாக வந்து நின்னோம், இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வக்பு அந்த மசோதாவுக்கு எதிராக நாங்க தான் நின்னோம் அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதல்ல. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்து போன காலத்துல விஜய் அவர்கள் வந்து அப்பட்டமாக இந்த பொய் சொல்வதை வந்து நிறுத்தணும். இதுக்கு முன்னாடி வந்து 80 பேர் வந்து பதிவு செஞ்ச பிறகுதான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சார்பாக வந்து அதுக்கு எதிரான மனுவை வந்து தாக்கல் செய்திருக்காரு. நீட்டை ரத்து செய்யணும்னு சொன்ன நாங்க எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கிறாங்க. நீட்டை ஏன் ரத்து செய்ய முடியல? கல்வி கொள்கை என்பது பொதுப்பட்டியல்ல இருக்குது. அது வந்து மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நீட்டை ரத்து செய்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு வருது. பொதுப்பட்டியல் இருப்பதனாலதான் நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும், எதையெல்லாம் வந்து கற்கணும், யார் யாரை பற்றிலாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்றான். யாரு? நம்மை பற்றி, நம்ம கலாச்சாரத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் பொதுப்பட்டியல்ல கல்வி இருப்பதனாலதான் அவன் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றான், நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கணும் என்ன எழுதுன்றத டிசைட் பண்ணி அவன் வந்து நீட்ன்ற எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம மாணவர்களை வந்து அந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவன் வந்து கொண்டு வரான். அதுவே மாநில பட்டியலுக்குள்ள கல்வியை வந்து கொண்டு வந்துட்டோம்னா நம்ம முடிவு பண்ணலாம் நம்ம பிள்ளை என்ன படிக்கணும், நம்ம பிள்ளையுடைய தரம் என்ன, நம்ம பிள்ளைக்கு எதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பிள்ளைய வந்து என்ன மாதிரிலாம் படிக்க வைக்கின்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்ப மாநில பட்டியலுக்குள்ள இல்லாதனாலதான் இந்த நீட்டு போன்ற கொடுமைகளை நம்ம பிள்ளைகளை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்ப நேரடியாக நாங்க நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து முழக்கமிட்டோம், நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து எதிர்ப்பாக நின்னோம், நீட்டுக்கு எதிராக நாங்க வந்து நாங்க பேசலையா, எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்பது உங்க கட்சி தொண்டர்களுக்கே அது புரியாது. ஏன்னா நீங்க சினிமாவை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த கூட்டத்துல வந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்கிற உங்க தொண்டர்கள் நீட்டை பற்றியோ சிஏ பற்றியோ நீங்க பேசும்போதெல்லாம் அமைதி காக்குறாங்க. அப்ப உங்க தொண்டர்களுக்கே மாநில பட்டியல் தான் என்ன, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுன்றத நீங்க முதல்ல உங்க கட்சி தொண்டர்களுக்கு முதல்ல வந்து விளக்கணும். சமத்துவம் சம வாய்ப்பு வழங்கணும்னு சொன்ன எங்களுக்கு கொள்கை இல்லையான்னு விஜய் கேட்கிறாரு. சமத்துவம் சம வாய்ப்பு இது ரெண்டுக்கும் முதல்ல வந்து எதிராக நிற்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலைகள் தொடர்ச்சியா நடந்தது. தமிழ் தேசிய இனம் ஒரு ஓர்மை ஏற்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருப்பது வந்து இந்த ஆணவ கொலைகள். இந்த ஆணவ கொலைக்கு எதிராக விஜய் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நிமிஷம் பேசிட்டாப்ல, ஒரு இடத்துல கூட பேசல. சமீபத்துல கூட அந்த கவின்ற அந்த தம்பி வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க, அதுக்கு அறிக்கையும் விடல விஜய் அவர்கள். அப்போ ஆணவ கொலைக்கு எதிராக பேசாத விஜய் எப்படி தமிழ்நாட்டில் சம வாய்ப்பையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்த போறாரு? சமத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதே இந்த ஆணவ கொலைகள், சாதிய பாகுபாடுகள், ஏற்ற தாழ்வுகள், ஏழை பணக்காரன்ற இந்த பாகுபாடுகள், இதெல்லாம் கலைஞ்சா மட்டும்தான்
அங்க சமத்துவமும் சமவாய்ப்பும் ஏற்படும். ஆனா அதை பத்தி பேசாம சமத்துவத்தையும் சமவாய்ப்பையும் ஏற்படுத்தணும்னு சொல்லி பேசணும்னா எங்களுக்கு கொள்கை இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்கிறாங்க. அடுத்து விஜய் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்ன எங்களுக்கு கொள்கை இல்லையான்னு கேட்கிறாரு. சாதி வாரிய கணக்கெடுப்பு எதுக்கு நடத்தணும்? இப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதியினருக்கும் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு வந்துருச்சு. எக்கனாமிக்கல் வீக் செக்டர்ன்ற பேர்ல இன்னைக்கு பிராமணர்கள் கூட வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ 100% எண்ணி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதை வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கணும். அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு நம்ம கிட்ட தேவை. ஆனா நம்ம கிட்ட கணக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. பட்டியல் சமூகத்துக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொடுத்தான். யாருக்கு? அருந்ததி சமூகத்துக்கு வந்து 3 விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. இந்த கிரிமிலேயர் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சமூகங்களான ஆதி தொல்குடிங்க வந்து 2 பறைய சமூகம் பல்லர் சமூகம் எல்லாம் வந்து அதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க சொல்லி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிடுச்சு. அண்ணன் சீமானவர்கள் கூட அதுக்காக வந்து குரல் கொடுத்து கூட்டங்கள் எல்லாம் போட்டாப்ல. அப்போ பட்டியல் சமூகத்துக்குள்ள உள்ஒதுக்கீடு கொடுக்கறது கூட அது ஒரு பெரிய சிக்கலா அப்ப மாறி போச்சு. அப்போ இப்ப எஸ்சி பட்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதுக்கான எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்காதனால யார் எவ்வளவு பேர் இருக்கான்றது தெரியாம அதை எண்ணி கொடுக்க முடியல. பொதுப்பட்டியல் இருக்கிறவனையும் எண்ணி நம்ம கொடுத்தா மட்டும்தான் இப்ப பட்டியல் சமூகத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கான்றது எண்ணி கொடுக்க முடியும். அதனாலதான் சாதி வாரிய கணக்கெடுப்பு தேவைன்னு நம்ம சொல்றோம். சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். ஆனா சாதி வாரிய கணக்கெடுப்பு நாங்க எடுக்க சொன்னோம் அப்படின்றத மட்டும் மேலோட்டமாக சொல்லிட்டு போனா தாவேக்க தொண்டர்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாம புரியாம பெக்கன்னு முழிக்கிறாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது அமைதி காக்குறாங்க. அப்ப அதுக்குதான் நீங்க முதல்ல உங்க தொண்டர்களையும் நீங்க அரசியல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு பேசுறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் நானு, எம்ஜிஆரை வந்து ஒரு கூத்தாடின்னு சொன்னாங்க, எம்ஜிஆரோடு இருக்கிறவங்க ஒரு கூத்தாடி கூட்டம் சொன்னாங்க, அதே போல என்ன வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாங்க. அந்த சப்ஜெக்டுக்கு இன்னும் வந்து உயிர் இருக்கா அப்படிங்கிறது தான் அங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி கூத்து. ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்து யார் யாரெல்லாம் எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் பெயரை வந்து பயன்படுத்தினாங்கிறது நம்மகிட்ட ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. உதாரணமா ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க எம்ஜிஆர் பேரை. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த எம்ஜி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, அப்புறமா அதுக்கப்புறம் வந்த விஜயகாந்த், சரத்குமார், பாக்கியராஜ், இன்னும் நிறைய பேர் கட்சி தொடங்குறவங்க எல்லாருமே நான் எம்ஜிஆரை போல ஆட்சி தருவேன், எம்ஜிஆரை போல நான் வந்து ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி சொல்லி எம்ஜிஆர் தொண்டர்களுக்கே வந்து எம்ஜிஆர் பேரை கேட்டா சலிப்பு இருக்கிற வகையில வந்து அரசியல் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து எல்லா மேடைகள்லயும் எம்ஜிஆர் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல்ல இருந்து அவங்க வந்து பணியாற்றினவர். அவங்க குடும்பமே வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பம். எம்ஜிஆருடைய குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அதன் பிறகு திமுகவில் இருந்து திமுகவில் பணி செய்யறாரு. அப்புறம் திமுகவுடைய எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கப்புறம் தனி கட்சி தொடங்குறாரு. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகிறார். விஜய் வந்து அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரா? எந்த அரசியல் பணியை செஞ்சிருக்காரு விஜய் அவர்கள்? நல்ல கொழுக்க வந்து கோடிகள்ல பணங்களை பெற்று நல்ல திரைப்படங்கள் நடிச்சு பணங்களை வந்து ஒரு 3000 கோடி 4000 கோடி சேர்த்துக்கிட்ட பிறகு இப்ப ரிட்டையர்மெண்ட் வயசுக்கு முன்னாடியே கொஞ்சம் வயசு இருக்கும் போதே நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், டைரக்டா ஃபாரின்ல இருந்து நேரா வந்து ஃபாரின் மாப்பிள்ளையா நம்ம ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்போ எம்ஜிஆரோடு விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன யோகிதை இருக்கு? திமுகவை தாக்கும் போது விஜய் அவர்கள் சொல்றாரு என்னன்னு, அவர்களுக்கென்று கொள்கை என்பதே வந்து கொள்ளையடிப்பதுதான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த கூட்டம் நீங்க காஞ்சிபுரத்தில் நடந்துச்சுல, இந்த ஜேபிஆர் கூட்டம் நடந்ததுல, அந்த ரெஜினா மீதும் அந்த ரெஜினா கல்லூரி இப்ப அமைஞ்சிருக்கிற இடத்தின் மீதும் அங்கவே முறைகேடு வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. தன்னை சுத்தி இருக்கிறவங்கள களை எடுத்துட்டு தான் அந்த கொள்ளைகளை பத்தி நம்ம பேசணும். அது விடுங்க, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடக்கிற சிக்கல்கள். ஆனா தற்கூரி அப்படின்னு சொல்லி எங்களை சொல்றாங்க, நாங்கள் தற்கூரி இல்ல வெல்வதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. விஜய் கட்சியோ விஜயோ வந்து திமுக மட்டும் தற்கூரின்னு சொல்லல, ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து தாவேகாவையும் விஜய் அவர்களையும் தற்கூரின்னு தான் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாட்டின் மீதோ சமூகத்தின் மீதோ மக்கள் மீதோ இல்ல அரசியல் மீதோ அக்கறையே இல்லாத ஒரு கூட்டமா அவங்க இருக்காங்க. ஒரு தியேட்டருக்கு போனா, ரோகிணி தியேட்டருக்கு போனா சேர பூரா உடைச்சு தள்ளுறது, ஒரு விமானத்துக்கு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நிமிஷம் பண்றது, மரத்தின் மீது ஏறுறது, குழந்தைகளை அழைச்சிட்டு வராதீங்கன்னா குழந்தைகளை தூக்கிட்டு போறது,
இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஒரு பெரும் கூட்டம் தான் இந்த தற்கொலை கூட்டங்கள். மாநாடு முடியுது. மாநாடு முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாநாட்டிலையும் வந்து சேர்ல அடிச்சு தும்சம் பண்ணி நாசம் பண்ணிட்டு வரான். ஒரு கேட்டை போட்டு அடைக்கிறாங்க. இந்த வழியா நீங்க போகக்கூடாது, சுத்திக்கிட்டு தான் வரணும் அப்படின்னா அந்த கேட்டுக்கு வந்து கிரீஸ் தடவுறான். அந்த கேட்டை ஆட்டி புடிங்கி எடுக்கிறான். விஜய் வந்து நீங்க விஜய் நடந்து வர்ற அந்த ரேம்ப் பார்க்ல நீங்க ஏறக்கூடாது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி உள்ள இருந்து மேலே ஏறி வரான். அப்ப எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு தற்கொலை கூட்டமா இருக்குது. எப்படியாவது நான் விஜயை பார்த்தணும், விஜயை பார்த்தா நான் பிறவி பலனை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு கூட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றது? இப்போ விஜயை வந்து விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்றதுக்கு அரசியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக ஒரு விமர்சனத்தை வைக்கணும். அப்ப ரீல்ஸ் போட்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்றான். யாருக்கு எதிராக? தங்கள் கட்சி மீது யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வந்து இவன் அரசியல் ரீதியாகவோ தர்க்க ரீதியாகவோ இவங்க வந்து வைக்கிறது இல்லை விமர்சனத்தை. அதுக்கு பதிலாக சினிமா காட்சிகளை வெட்டி வெட்டி ஒட்டி பாடல்களை வந்து ரீமிக்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு எதிர்ப்பு பதிவு பண்ணி வரான். அப்ப இவனுக்கு அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை தனக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர், நாங்கள் தான் மக்களின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப இந்த கூட்டத்தை தற்கூரி நம்ம சொல்றதா சொல்லக்கூடாதா? அதுக்காக வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் இவங்க வந்து தற்கூரின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எந்த காலத்தையும் தப்பிக்க முடியாது. நாம சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஏன் பேசல? சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? நீட் தேர்வை யார் ரத்து பண்ணணும்? நீட் தேர்வு ரத்து பண்ணா என்ன பண்ணணும்? சமத்துவமும் சம வாய்ப்பும் ஏற்படும்னா என்ன பண்ணணும்? இதையெல்லாம் விளக்கி சொல்லணும் விஜய் அவர்கள் வருங்காலங்கள்ல. இதையெல்லாம் வந்து கொள்கைன்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதெல்லாம் இப்ப நடந்துங்கிற இஷ்யூ, தமிழ்நாட்டில் நடந்துங்கிற ஒரு இஷ்யூ, பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர் வந்து நாங்க வந்து அதை எங்களுடைய கொள்கையா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றத மக்கள் ஒருபோது ஏற்க மாட்டாங்க.